நல்ல மனிதர்களுக்கு ஏன் அதிக சோதனைகள் வருகிறது தெரியுமா? ஏன் ஏமாறுபவர்கள் சந்தோஷமாக வாழ்வது போல் தெரிகிறது? ஏன் நல்ல மனசு கொண்டவர்கள் அதிகமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள்? உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கிறதா? நல்ல மனிதர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார்கள். மற்றவர்களுக்கு உதவுவார்கள். பொய் பேச மாட்டார்கள். யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள். ஆனால் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது முதல் பாதிக்கப்படுவது அவர்கள் மட்டுமே. இதனால் பலர் நல்லவனாக இருந்ததற்கு இதுதானா பரிசு என்று நினைக்கிறார்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் கெட்ட மனிதர்களை மாற்றுவதற்கு வராது, நல்ல மனிதர்களை மேலும் வலிமையாக்குவதற்காக வருகிறது. தங்கம் நெருப்பில் இருந்தால்தான் சுத்தமாகும். அதேபோல் நல்ல மனிதர்களின் குணம் சோதனைகளால் மேலும் பிரகாசிக்கும். இன்று நீங்கள் அனுபவிக்கும் வழி நாளை உங்களை இன்னும் சிறந்த மனிதராக மாற்றலாம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்காதீர்கள். இதில் இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று கேளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு வழியும் ஒரு அனுபவத்தை தருகிறது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாதையை காட்டுகிறது. நண்பர்களே, நல்ல மனிதராக இருப்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர். உங்கள் நல்ல மனசுக்கு உடனடியாக பரிசு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உங்கள் பொறுமைக்கும் அன்புக்கும் நேர்மைக்கும் வாழ்க்கை பதில் சொல்லும். நல்ல மனிதர்களுக்கு வரும் சோதனைகள் அவர்களை உடைப்பதற்கு அல்ல, அவர்களை உயர்த்துவதற்காக. நல்ல மனிதரின் கண்ணீரை காலம் ஒரு நாளும் வீணாக்காது.